அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவருக்கு மாத்திரமே, அவரை தவிர வேறு இணை தெய்வங்கள் இல்லை என்று சாட்சி கூறியவனாக இந்த ஜும்மாவை நாம் ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால அல்லாஹ் மட்டும் அப்படிங்கிறத உணர்ந்து புரிந்து அதன் அடிப்படையில் தொடர்ந்து செயல்படுவதற்கான ஒரு முயற்சியில் இருக்கிறோம். அதனுடைய ஒரு அங்கம் தான் இந்த ஜும்மா. இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் அர் ரஹ்மான் அல்லமல் குரான், குரானுடைய ஆசிரியர் அல்லாஹ்வா தான் இருக்கிறாங்க. என்ன மாதிரி நாம் அதில் கற்றிருக்கிறோம், அதை முழுமையாக கற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் காட்டக்கூடிய வழிமுறைகள் என்ன, இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த முதல்ல இறங்கின சூரா அல் பலக், அதாவது 96வது சூரா, அதுக்கப்புறம் 68, அதில் உள்ள அந்த விஷயத்துல இருந்து அதை எழுதி பார்த்த உடனே அதுல இருந்து மேற்கொண்டு உள்ள போறதுக்கு இதே முடிக்க முடியல. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அதுல வந்து முக்கியமான விஷயமா பேனாவும் மேலும் அவர்கள் எழுதுபவையும் பேனாவினும் சாதனத்தின் மூலம் அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறார். அர் ரஹ்மான் அல்லமல் குரான், அல்லாஹ் தான் குரானுக்கு ஆசிரியர். அதுல குறிப்பா இதை சொல்றார், பேனாவும் அவர்கள் எழுதுபவையும். இது 68ல சொல்றாங்க, பேனாவினும் சாதனத்தின் மூலம் கற்றுக் கொடுக்கின்றார் அப்படின்னு சொல்றாங்க. இது ஏன் திருப்பி வலியுறுத்தி தொடர்ந்து சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னா, நம்ம திரும்பியும் எல்லாம் தெரிஞ்சும் அந்த செய்த தவறையை திருப்பி செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். எதெல்லாம் எல்லாம் வேணாம், அதாவது நிறைய எல்லாம் என்ன கற்றுக் கொடுக்குறாங்க, நிறைய கற்றுக் கொடுக்குறாங்க. நீங்க வந்து நன்னறிய ஆதரிக்கணும், நம்மளுடைய வாழ்க்கை துறையை சமமா பாவிக்கணும், எல்லாரும் சமந்தான், ஆணும் பெண்ணும் சமந்தான், நல்ல பிள்ளைகளை அல்லாட்ட கேட்டு பெறுங்க, அல்லாட்ட பிரார்த்தனை பண்ணுங்க, உங்களுக்கு நன்னறியான பிள்ளைகளை வாழ்வியான அல்லாட்ட கேட்க சொல்றாங்க, நல்ல பிள்ளை அல்லாட்ட கேட்டு பெறுங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் அல்லாவுடைய வழிகாட்டுதல் தான். எல்லாரையும் அமிக்கபிளா நடத்துங்க, மற்றவங்களோட விருந்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, நல்லதை பேசுங்க, நன்றிக்கு அதாவது செய்த விஷயங்களுக்கு நன்றி செலுத்துங்க, நேர்மையா இருங்க, அடக்கமா இருங்க, ஒழுக்கமா இருங்க, பொறுமையா இருங்க, பொறாமைப்படாம இருங்க, புறங்கூறாமல் இருங்க, பயனில்லாத வார்த்தைகளை சொல்லாதீங்க, பாவம் செய்வதற்கு பயப்படுங்க, தாராள குணமா இருங்க, நேர்மையா இருங்க, கோபப்படாதீங்க. இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே தானே இருக்காங்க. இதெல்லாம் எல்லாம் நம்ம கற்றுக் கொடுத்தது தானே. அந்த கற்றுக் கொடுத்த விஷயங்கள்ல நாம தொடர்ந்து இருக்கிறோமா இல்லையா? ஏன்னா அல்லாஹ் சொல்றாங்க, none can grasp it except the sincere. அக்கறை உடையவர்களை தவிர இந்த குரானை அடைந்து கொள்ள முடியாதுன்னு சொல்றாங்க. அப்ப அந்த அக்கறைக்கு முக்கியமான ஒரு காரணம் இந்த கற்றுக்கொள்வதில் நம்ம எழுதி பார்க்கறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அங்கம் வகிக்குது அப்படிங்கிறத நம்ம உணர முடியும், செஞ்சு பார்த்தா உணர முடியும். அதற்கான ஒரு வழிகாட்டுதல் தான். ஒரு 4 நாள் இப்போ இந்த விஷயங்கள்லாம் இப்ப நான் சொன்ன எல்லாம் கற்றுக் கொடுத்த விஷயங்கள்லாம் நம்ம யார்கிட்ட வந்து யார் கூட இல்லை எப்படி இதை செயல்முறைக்கு கொண்டு வருவோம்னா சக மனிதர்களோட, நம்ம வீட்டுல சமூகத்துல மற்றவங்களோட தான் இதை வந்து நம்ம செஞ்சு காட்ட முடியும். அடக்கமா இருந்தா எங்க அடக்கமா இருக்கிறது, பொறுமையா இருந்தா எங்க பொறுமையா இருக்கிறது, கோவப்படாம இருந்தா யார்கிட்ட கோவப்படாம இருக்கிறது. அப்போ அதுல கடந்த வாரம் ஒருத்தர் ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஊருக்கு போக வேண்டி இருந்துச்சு, ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவர் 6 மணிக்கு வரேன்னு சொன்னார், 6:45 வரைக்கும் வரல. நான் பொறுமையா இருந்தேன். நான் அன்னைக்கு காலேஜ் இன்னைக்கு வந்து பொறுமையா இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவோட போனதுனால பொறுமையா இருந்தா. வந்தவொடனே அவர் தேங்க்யூ சொன்னாரு. எல்லாரும் சாரி தானே சொல்லுவாங்க, அவர் தேங்க்யூ சொன்னாரு. இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ அப்படின்னாரு. அப்ப என்னங்க சாரி சொல்லுவாங்க, நீங்க தேங்க்யூ சொன்னீங்கன்னு கேட்டா, இல்ல நான் வேற ஒரு கம்பெனில வேலை பார்த்தேன், அந்த கம்பெனியோட முதலாளி என்று சொல்லுவாரு, டோன்ட் ஸ்டார்ட் த டே வித் சாரி, டோன்ட் ஸ்டார்ட் த டே வித் சாரி. சாரிங்கிற வார்த்தையோட ஒரு நாளை ஆரம்பிக்காதீங்க. இப்போ நம்ம இடத்துக்கு வாங்க, காலையில் ஃபஜ்ர் தொழுதா என்ன ஆகும்? மன்னிப்பு தான் கேட்கணும். சாரின்னா என்ன? மன்னிப்பு. அப்ப காலையில் ஃபஜ்ர் தொழாம இருந்தா நம்ம சாரி சொல்லிட்டு நாளை ஆரம்பிச்சா எப்படி இருக்கும்? எல்லாம் யோசிச்சு பாருங்க. அதனால எடுக்கிற விஷயத்த நம்ம கத்துக்கிறோம், இது அல்லாஹ் தான் கத்துக் கொடுக்குறாங்க. சரி, இனிமே வந்து அப்படி யாரையாவது நம்ம காக்க வச்சாலும் நம்ம தேங்க்யூ சொல்லணும் அப்படிங்கிற புதுசா ஒரு விஷயத்தை கத்துக்கிறோம் இல்லையா? அதனாலதான். ஏன்னா அறியாமை நிறைந்தவர்கள் ஒருவனை போல் நான் நடந்து கொள்வதை விட்டும் அல்லாஹ் என்னை பாதுகாப்பாரு. எல்லாம் கத்துக் கொடுத்துட்டாரு அப்படின்னா அறிவுடையவங்க. கத்துக் கொடுக்கல, அது நம்மளை வந்து அடையல அப்படின்னு சொன்னா நம்ம அறியாமையில இருக்கணும் அர்த்தம்.
அது நிறைய வசனத்தில் சொல்லி காட்டுறாங்க. அறியாமையினால் பாவத்தில் வீழ்ந்து விட்டு பிறகு உடனடியாக அதற்கு பின்னர் வருந்து இருந்தவரிலிருந்து பாவத்திற்கான வருந்தல் கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. தெரியாம நம்ம பண்ணிட்டோம், பாவத்தில் விழுந்துட்டோம், அதன் பின்னர் வருந்தணும். வருந்துனா அந்த வருந்தல் எல்லாம் ஏற்றுக்கொள்றேன்னு சொல்றாங்க. ஆனா தெரிஞ்சே பண்ணா 335 சொல்றாங்க. அவங்க தெரிந்தே பாவத்தில் தொடர்ந்து இருக்க மாட்டாங்க. அப்போ தெரியாம பண்ணிட்டா தப்பு ஒண்ணு இல்லை. ஆனா தெரிந்த பிறகு இதுதான் பாவம், இதுதான் தப்பு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அதை செஞ்சோம் அப்படின்னா நம்மளை நாமளே ஏமாத்திக்கிறோம், அல்லாஹ் ஏமாத்தல. இதுதான் அல்லாஹ் கற்றுத்தரக்கூடிய பாவம். உங்கள் இரட்சகர் கருணையை தன்னுடைய தனி பண்பாக, யாராவது நம்பிக்கையாளர்களை பார்த்தா சலாம் அலைக்கும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு, உங்கள் இரட்சகர் கருணையை தன்னுடைய தனி பண்பாக விதித்துக் கொண்டார். அல்லாஹ் ரொம்ப கருணையா இருக்கார் நம்ம மேல. உண்மையிலேயே நம்ம அல்லாவை சார்ந்து இருந்தோம், அல்லாஹ் கூட இருந்தோம் அப்படின்னா இல்லாட்டாலும் கருணையா இருக்காரு, அது வேற விஷயம். நம்ம இல்லாட்ட கூட அல்லாஹ் நம்ம மேல கருணையா இருக்கிறார். அதுதான் ஆபிரகாம் பிரார்த்தனை பண்ணும்போது நம்பிக்கையாளர்களுக்கு பல தோட்டங்களை கொண்டு புகட்டினா இல்ல நான் எல்லாருக்கும் கொடுப்பேன்னு சொல்றாரு. அதுதான் அல்லாஹ்வுடைய கருணை. இருந்தாலும் நம்ம அவரை அதிகமா நினைச்சிருக்கும் போது அதிகமா தரார். நம்ம நினைக்கிறத விட அதிகமா நமக்கு தராரு. நம்ம அதாவது சும்மா எப்போ யோசிச்சிருப்போம் இப்படி இருந்தா நல்லா, அதெல்லாம் தந்துடுறாரு நமக்கு. அதெல்லாம் நம்ம கண்காண பார்க்க முடியுது, அனுபவிக்க முடியுது. உங்கள் இரட்சகர் கருணையை தன்னுடைய தனிப்பண்பாக விதித்துக் கொண்டார். எனவே அறியாமையின் காரணத்தால் உங்களில் எவரேனும் ஒரு வரம்பு மீறலை புரிந்துவிட்டு அத்துடன் அதற்கு பின்னர் பாவத்திற்காக வருந்தி மேலும் சீர்திருந்திக் கொண்டால் அப்போது அவர் மன்னிப்பவர் மிக்க கருணையாளர். இந்த இடத்துல இப்பயும் சொல்றாங்க, அறியாமையினால ஒரு மரம் மீறிட்டா பரவாயில்ல, ஆனா அது புரிஞ்சதுக்கு அப்புறம் நீ பாவத்திற்காக வருந்துங்க, சீர்திருத்திக் கொள்ளுங்கள். சீர்திருத்தது எப்படி அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு விஷயத்தை பேச வேண்டியது. நம்ம சீர்படுத்தணும்னா நமக்கே தெரியுது, என்னடா இன்னும் நான் மாறாமையே இருக்கேன், அப்படியே இருக்கேன், என்னோட குணம் ரொம்ப மோசமா போயிட்டே இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்றோம் அப்படின்னா நம்மளை சீர்திருத்த வேண்டியது இருக்கு. நம்ம சொல்லலாம் 1000 இது மனுஷன்தான். குரானை படிக்க 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 நம்மளுக்கு அதாவது வாவுது ரப்புக்க ஹத்தா ஏத்தியக்கன்னு சொல்றாரு. சந்தேகம் இல்லாத நிலையை அடைவதற்காக வேண்டி உங்கள் இரட்சகரை வெளிப்படுங்க. தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டே இருக்கிறோம் அல்லாஹ்வை. ஆனா அந்த சர்டனிட்டி, அந்த சந்தேகம் இல்லாத தன்மை, அந்த உறுதித்தன்மை நமக்கு வரலன்னா நம்ம இன்னும் உள்வாங்கல, இன்னும் நம்மளை சீர்திருத்தல, அதற்கான முயற்சியில இறங்கல அப்படின்னு தான் நமக்கு நாமே சொல்லிக்க வேண்டியதுதான். சொல்றாருல்ல, ரசாத் சொல்றாரு பயான்ல, நீ கோவப்பட்டீங்கன்னா நீ உன்னுடைய ஆன்மாவை கால் யுவர் செல், யூ ஆர் நாட் அ சப்மிட்டர், யூ ஆர் அப்ஜெக்டர்னு சொல்லு அப்படின்னு சொல்ற. நீ சப்மிட் ஆகலப்பா, நீ இன்னும் அப்ஜெக்டரா தான் இருக்க. எல்லாம் கோவம் ஏன் வருதுன்னா நடக்கக்கூடிய சம்பவங்கள் நாம விரும்பின மாதிரி நடக்கல, அதனால கோவம் வருது. நான் நினைச்ச மாதிரி அவர் பேசல, நான் நினைச்ச மாதிரி நடக்கல, நான் நினைச்ச மாதிரி பிள்ளைங்க நடக்கல, குழந்தைங்க நடக்கல, அதாவது மனைவி நடக்கல, இல்ல கணவன் நடக்கல, எதுவுமே நம்ம நினைச்ச மாதிரி சமூகத்தில் நடக்கலாம். நமக்கு என்ன வருது? கோபம் வருது, ஆத்திரம் வருது. அப்ப அதை நம்ம அப்ஜெக்ட் பண்ணா என்ன அர்த்தம் அப்படின்னா, அல்லாஹ் நடத்துறத நாம விரும்பல, அந்த இடத்துல பொறுமையா நம்மளால இருக்க முடியல அப்படின்னா நீ கால் யுவர் செல், உன்னுடைய ஆன்மாவை நீ கேட்ச் பண்ணி சொல்லு, யூ ஆர் நாட் அ சப்ஜெக்டர், யூ ஆர் நாட் அ சப்மிட்டர். நீ சப்மிட்டர் இல்லப்பா, நீ அப்ஜெக்ட் பண்ற, அல்லாஹ் நடத்துறத எதிர்க்கிற அப்படின்னு சொல்லிட்டே அப்படின்னு சொல்றாரு. அதைத்தான் நான் சொல்றேன். அதான் காட் இஸ் ரன்னிங் எவ்ரிதிங், காட் இஸ் டூயிங் எவ்ரிதிங் அப்படிங்கிற அந்த விஷயம் ஒரு திக்கர் மாதிரி நம்ம மைண்ட்ல ஓடிட்டே இருக்கணும். அல்லாஹ் இஸ் டூயிங் எவ்ரிதிங். நம்ம ஜஸ்ட் விட்னஸா இருக்கிறோம், அவ்வளவுதான். நம்ம எதையும் சாதிக்கல, யாருக்கும் எந்த தனித்திறமையெல்லாம் கிடையாது, யாருக்கும் எந்த சக்தியும் கிடையாது. அதான் அல்லாஹ் மட்டும், அல்லாஹ்க்கு மட்டும்தான் எல்லா சக்தியும் இருக்கு. நன்னறியின் மூலாதாரமும் அவர் தான் இருக்கிறாரு, மன்னிப்பின் மூலாதாரமும் அவர் தான் இருக்கிறார். நேற்று என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஒரு ஆடியோ மெசேஜ் இருந்தார், கொஞ்சம் வயசானவர், கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுக்கக்கூடியவர். இப்ப அவரால் ஒரு 2 வருஷமா தொடர்பே இல்லை. அவர் ஒரு ஆடியோ மெசேஜ் தான் எனக்கு அழுகையா வருது. அவர் சொல்றாரு, நீங்க சொல்ற கருத்துலாம் ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாம் மட்டும் சொன்னது எனக்கு என்னமோ உங்கள்ட்ட பேசணும்னு தோணிக்கிட்டே இருக்கு எனக்கு ஆனா சமூகத்தை நினைச்சு எனக்கு பயமா இருக்கு, புரியுதா, நான் என்ன பண்றது, உங்களுக்கு தனியா பள்ளிவாசல் இருக்கா, தனியா இடம் இருக்கா அப்படின்னு இல்ல. அவர் கேட்டுட்டு ரொம்ப நேரம் அவர் இயலாமையில பேசுறாரு. நான் இல்ல நான் அல்லாஹ் மட்டும்ங்கிறது திரும்பணும்னு என் மனசு தூண்டுது, என்னால இருக்கவே முடியல, அதை சகிக்கவே முடியல, பொறுக்கவே முடியல. இந்த ஆடியோ கேட்டா எல்லாம் எனக்கே கண் கலங்கிருச்சு. அப்ப அதாவது ரொம்ப கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாரு. நான் நிச்சயமா இதுலதான் என்னோட அதாவது ரொம்ப நாளா பழக்கம் இருக்கு, சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ 2 வருஷமா பேசவே இல்லை, ஆனா திடீர்னு போன் அடிச்சு சொல்றாரு. அப்ப அல்லாஹ் நன்னறியின் மூலாதாரமா அல்லாஹ் தான் இருக்காரு, நம்ம இல்ல.
நம்ம ஜஸ்ட் ஒரு விட்னஸா இருக்கிறோம், அவ்வளவுதான். நம்ம என்ன நினைக்கிறோம், நாம எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சிடலாம். நாம அதுக்காக நிறைய டிபேட் பண்றோம். எல்லாம் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக மட்டும்தான் டிபேட் பண்ண சொல்றாங்க. இதை அடையாதவங்கள்ட்ட ஞானத்துடனும் கனிவான உபதேசத்தினுடன் கொண்டு போய் சேருங்கன்னு தான் சொல்றாங்க. மற்றபடி நம்ம நமக்குள்ளேயே 1000 டிபேட் பண்றதுக்கு அது அவசியம் இருக்கான்னு தெரியல. ஏன்னா அப்ப நம்ம அந்த வரம்பை மீறாம பண்றோமா, கோவப்படாம பொறுமை இழக்காம அடக்கமா ஒழுக்கமா பண்றோமா, வார்த்தைகளா இருக்கட்டும் பேச்சா இருக்கட்டும். அப்ப அது பண்ண முடியலன்னா நம்ம அறியாமையில தான் இருக்கோம். அதனால நம்ம நம்மளை நாமளே ஒரு மறுபரிசீலனை பண்ணி பார்க்கணும். படிப்பீரா, அதாவது குரான் ரொம்ப எளிமையானது, இனிமையானது. எப்பன்னா அர்-ரஹ்மான் அல்லமல் குரான் அப்படின்னு சொல்லி நம்ம உணரும் போது, அல்லாஹ் தான் குரானை கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப படிக்கும் போது அதை டேஸ்ட் பண்ணணும். டேஸ்ட் பண்ணா மட்டுமே தான் நம்ம அதுல அதை ஆனந்திக்க முடியும். இப்படி உணரும் போது என்ன ஆகுதுன்னா, அர்-ரஹ்மான் அல்லமல் குரான் அப்படின்னு உணரும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நிச்சயமா ஆணவம் அங்க இருக்காது. ஏன்னா எல்லாம் அல்லாஹ் சொல்றாரு, ஒரு திறமசாலி ஒருத்தர் இருக்கானா அவ்வளவு திறமசாலி இன்னொருத்தர் இருப்பாரு. அதுதான் இயல்பு. நமக்கு எல்லாம் தெரியும், எல்லாருக்கும் எல்லாம் தெரியும், அந்த மாதிரிங்கிற எண்ணமே இல்லை. அல்லாஹ்க்கு தான் எல்லாம் தெரியும், அல்லாஹ் தான் வழி நடத்துறாங்க, அல்லாஹ் தான் கற்றுத்தர போதுமானவர்னு நினைக்கும் போது, அதை உணரும் போது அர்-ரஹ்மான் அல்லமல் குரான் அப்படிங்கிறத உணர்ந்தோம் அப்படின்னா அதுதான் அவங்க கற்றது கைமண் அளவு அப்படின்றாங்க. ஒரு இந்த உலகத்துல இவ்வளவு மண் துகள்கள் இருக்கு, ஒரு கைப்பிடியை மட்டும் அள்ளி வச்சுட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கிறது இவ்வளவுதான்ப்பா. அப்ப அதாவது அல்லாஹ் தான் அர்-ரஹ்மான் அல்லமல் குரான், அல்லாஹ் தான் குரானுக்கு ஆசிரியரா இருக்கிறாரு, அல்லாஹ் தான் கற்றுத்தராருன்னா இந்த பூமியில் உள்ள அவ்வளவு படைப்புகளும் நமக்கு கற்றுத்தர போதுமானதாக இருக்கு. அல்லாஹ் அப்படிதான் ஆக்கி வச்சிருக்கிறாரு. சூரியனை சந்திரனை பாருங்க, விலங்குகளை பாருங்க, மரம் செடி கொடிகளை பாருங்க, அது எப்படி சரண்டர் ஆகி தன்னுடைய வேலைகளை சரியா செஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அதுல இருந்து நம்ம பாடம் கற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். அப்படித்தான் எல்லாம் நமக்கு சொல்லி தராங்க. ரெண்டாவது, அல்லாஹ் தான் கற்றுத்தர்றாங்க அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துட்டோம்னா நன்றி உணர்வு பெருகும். எனக்கு தெரியாதுப்பா, அல்லாஹ் தான் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதெல்லாம் நான் செஞ்சேன். ஒண்ணு ஆணவம் இருக்காது, ரெண்டாவது நம்ம எப்பவுமே நன்றி உடையவங்களா இருப்போம். அடுத்தது, இதை உணரும் போது நான் பெரியவன் எனக்கு தெரியும், இல்ல படித்தவங்க படிக்காதவங்க அந்த வேற்றுமை மறைஞ்சு எல்லாரையும் சமமா பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை உண்டா. இப்ப இங்கதான் நம்ம சொல்றது அவங்க அல்லாஹ் பக்கத்துல முகமது, நேற்று நான் அவர்கிட்ட அப்படிதான் சொன்னேன், அல்லாஹ் மட்டும் அப்படிங்கிறதுக்கு நீங்க எப்படியுமே சாத்தியம். அல்லாஹ்வுடைய தன்மை என்ன, மனிதர்களுடைய தன்மை என்ன அல்லாஹ் சொல்றாங்க. நான் அல்லாஹ் மட்டும் சொல்றதுல வேற எந்த விஷயம் சொல்றதுக்கு நான் வரல பாரு, உங்களை மாதிரி சாதாரண மனிதன் தான் அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. அப்படி சாதாரண மனிதன் மனிதர்கள் அனைவரும் ஒரே சமம் அப்படிங்கிற மனநிலை நமக்கு வரணும். அப்படின்னா நம்ம இதை உள்வாங்கணும், அல்லாஹ் தான் கற்றுக் கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம மனசுல வாங்கணும். அப்ப இந்த 3 விஷயம் ரொம்ப முக்கியம். அல்லாஹ் தான் குர்ஆனுக்கு ஆசிரியர், கற்றுத்தர போதுமானவர், உங்களை யாராவது கற்றுக்கொள்ள விருப்பம் இருக்கா இப்படிலாம் கேட்கறாங்க குர்ஆன்ல. அப்போ இது நல்ல உணர்ந்துட்டோம்னா ஆணவமே வர, எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு தெரியாத எதுவுமே இல்லை, அதெல்லாம் பெரிய பிரச்சனையே இல்லை, கேட்கவே மாட்டோம். எனக்கு தெரியும் தெரிஞ்சிட்டாலே மற்றவங்க சொல்றதை கேட்க மாட்டோம். எனக்கு தெரியும் அப்படின்னு உணர்ந்துட்டாலே அதாவது அங்க அது ஆணவம் தான் சொல்லணும், வேற எப்படி சொல்றது, நன்றியே இருக்காது. அல்ல நான் தான் எல்லாம் கொடுத்தேன்றாரு. உங்களுக்கு கல்வி அறிவு, பார்க்கக்கூடிய மூளை, சிந்திக்கக்கூடிய தன்மை, இது எல்லாத்தையும் நான் கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. யூ ஷல் நாட் அக்செப்ட் எனி இன்ஃபர்மேஷன், எந்த செய்தியாக இருந்தாலும் நீங்களே பரிசீலிக்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டாம்னு நமக்கு ஒரு வழிகாட்டுதலையும் சொல்றார். அதனால இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த குத்பால எப்படி நம்ம சகஜமா பழகும் போது அந்த விஷயத்தை உள்வாங்கி பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ அல்லாஹ்விடம் ஆதி பாவத்திற்காக பாவம் மன்னிப்பு தேடுவோம். தூபு இலல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். அல்லாஹ் தான் கற்றுக் கொடுத்தாங்க, அல்லாஹ் தான் கற்றுக் கொடுக்கிறார்கள், குர்ஆனுடைய ஆசிரியர் அல்லாஹ் தான் அப்படின்னா அதை வெளிப்படுத்த, அதை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அது நம்மளுடைய பேச்சினால் மூலமா தான். அதுதான் அல்லாஹ் சொல்றாங்க, ஓ யூ ஹூ பிலீவ், நம்பிக்கை கொண்டவர்களே, ரெவரன்ஸ் காட், அல்லாஹ்வை கருத்துல கொள்ளுங்க, and utter the correct utterance. அல்லாஹ் தான் கற்றுக் கொடுத்துக்கிறாங்க, அல்லாஹ் தான் கற்றுக் கொடுக்க போதுமானவராக இருந்தா அதை நம்ம கற்றுக்கொண்டோம் என்றால் நம்மளுடைய வெளிப்பாடு, நம்மளுடைய சொல் எப்படி இருக்கும் அப்படின்னா கரெக்டான வார்த்தைகளை பேசுங்கன்னு சொல்றாங்க.
சொல் வெல்லவும் வீழ்த்தவும் செய்யும் என்பதால் திறனறிந்து சொல்ல வேண்டும். ஒரு சொல் மெல்லும், ஒரு சொல் கொல்லும். அதனால அதுதான் அப்படி சொல்றாங்க. அந்த ஒரு வசனத்துக்கு தான் சொல் வெல்லவும் வீழ்த்தவும் செய்யும் என்பதால் திறன் அறிந்து சரியான இடத்துல சரியான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து சரியான பதத்துல சரியான டோன்ல சொல்லுங்க. தொழும்போது எப்படி டோனை உபயோகப்படுத்தணும்னு எல்லாம் சொல்றாங்க. நபிமார்கள்ட்ட இல்ல அவங்கள்ட்ட இறஞ்சி பேசாதீங்க, சத்தத்தை கழுதைக்கு சமமாக சொல்றாங்க. எல்லாம் பெற்றோர்கள்ட்ட எப்படி பேசணும், சே அப்படிங்கறத சொல்லாதேன்னு சொல்றாங்க. பல சொல் விரும்பாமல் மறுக்க முடியாதபடி சொல்ல வேண்டும். பல சொல்ல விரும்பாமல், பலர் சொல்ல விரும்பாத மற்றவங்க நம்மளை பார்த்து சொல்ல விரும்பாத சொல்ல நம்ம மற்றவங்க சொல்லாதீங்க. மறுக்க முடியாத சொல்லை சொல்ல வேண்டும். நம்ம யாரையாவது கோபத்திலேயோ இல்ல வேகத்திலேயோ இல்ல பொறாமையிலேயோ திட்டுறோம் பேசுறோம் அப்படின்னா அவங்க நம்மள பேசுறோம் நம்ம ஒத்துப்போமா, சாதாரணமா எடுத்துப்போமா அப்படின்னா அந்த மாதிரி சொல்லாதீங்க. அதான் கரெக்ட் அட்டரன்ஸ் சொல்றாங்க. அதாவது நல்ல வாசம் தரும் ஒரு பூ செடியில பூத்தோம், செடியில ஒரு வாசமான பூ இருக்கு. அந்த வாசம் தராத மலர் போன்றவர்கள் தான் அவர்கள் அறிந்ததை அடுத்தவர் உணர செய்யாதவர். ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சிச்சு, அதை நான் புரிய வைக்க முடியலன்னு வைங்களேன். நான் ஒரு பெரிய வாசமான மலரா இருந்தாலும் ஒரு வாசம் இல்லாம மலர் தான். அதனால நாம நம்ம பேச்சுல எல்லாம் ரொம்ப அழகா திரும்ப 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 சொல்றாங்க. அதுக்கு அமைதியா இருக்கிறது பெட்டர். அமைதியை உதிர்த்து விடுங்கள்னு சொல்றாரு. அது எந்த விஷயத்துக்காக இருந்தாலும் சரி, நல்லா படிச்சு பாருங்க அந்த வசனத்தை போறோம். மேக்சிமம் அதாவது மன அமைதி இல்லைன்னா நம்ம அமைதியா இருக்க முடியாது. முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுக்குதான் பார்த்த உடனே சலாமுன் அலைக்கும்னு சொல்றோம். பேசிட்டே இருக்கோம் அப்படின்னு நேரத்துல நம்ம மனசு அமைதியா இல்லை. we are disturbed. நமக்கு பிபி இருக்குன்னு அர்த்தம். we are disturbed. இல்ல சொல்லியே ஆகணும், ப்ரூஃப் பண்ணியே ஆகணும். அப்படி ஏதாவது காரணம் இருக்கா? அல்லாட்ட நம்ம ப்ரூஃப் பண்ணா போதும். மனிதர்கள்ட்ட ப்ரூஃப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இந்த கான்செப்ட் நமக்கு இருந்துச்சுன்னா, அதாவது நுண்ணிய நூல் பல கற்பினும் மறந்தும் தன் உண்மை அறிவே மிகவும் சொல்லாது. எவ்வளவு பெரிய நூலை நம்ம கற்றாலும் சரி, அவங்களுடைய இயற்கை அறிவே மேலோங்கி நிற்கும். என்ன நம்மளுடைய இயற்கை அறிவு என்ன? எல்லாம் மட்டும்ங்கிறதா நம்மளுடைய இயற்கை அறிவுங்க. 30 எல்லாம் சொல்றாங்க. நேச்சுரல் இன்ஸ்டிங் எல்லா உயிர்களிடத்திலும் எல்லாம் வச்சிருக்கன்றாங்க. அதை நோக்கி தான் நம்ம பயணம். அல்லாஹ் மட்டும் 30 காட் அலோன்ங்கிறது நேச்சுரல் இன்ஸ்டிங், நமக்கு இயற்கை இயற்கை அறிவு நமக்கு. அதாவது நம்ம என்னதான் பல கற்றாலும் என்னதான் செஞ்சாலும் அதற்கான சான்ஸ் தான் இந்த பூமி. எது நம்ம என்னதான் அந்த கற்றுக்கொள்வது கல்வி எதுக்குங்க? நம்ம இப்ப என்ன எந்த வேலை பார்த்தா எவ்வளவு சம்பளம் கிடைக்கும், எங்க வீடு வாங்கலாம், எங்க வசதியா இருக்கலாம், இப்படி பார்த்து கல்வி கேட்கிறோம். கல்வி ஒழுக்கமா இருக்கிறது தான். கல்வி கற்பது என்பது நம்மை ஒழுக்கமானவர்களாக மாற்றிக்கொள்ள ஒரு முயற்சி தான். அதனாலதான் நாம எவ்வளவு பெரிய படிச்சிருந்தாலும் சரி, நம்மளுடைய இயற்கை திருப்பி அங்கதான் வரணும். அல்லாஹ் மட்டும்ங்கிறதுல நம்ம திருப்பி வரணும். இப்போ இன்ஷால்லா ஒரு 2 இன்சிடென்ட் மட்டும் சொல்றேன். யாராவது நம்மள்ட்ட முகத்தை காட்டுறாங்க, ஒண்ணு நம்மளை பிடிக்கல, இல்லைன்னா நாம செய்யறது சரியில்லை, நம்மளை சதா குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னா, அந்த காட் இஸ் ரன்னிங் எவ்ரிதிங், காட் இஸ் டூயிங் எவ்ரிதிங்ல பயன் என்ன சொல்றாரு? யாராவது சப்போஸ் ஒழுங்கா பழகிட்டு இருக்கவங்களே திடீர்னு ஏதோ ஒரு மூட்ல பார்க்காம பேசாம சலாம் சொல்லாம இல்ல விசாரிக்காம சும்மா கூட கம்முன்னு கூட இருந்திருப்பாங்க. நம்ம என்ன நினைக்கணுமா, இவருக்கு ஏதோ உடம்பு சரியில்லை போல, அவர் மேல இறக்கப்படணுமா. நம்ம என்ன பண்றோம்? கோவப்படுறோம், வஞ்சம் வைக்கிறோம். அதை நல்லா யோசிச்சு பாருங்க. நடைமுறையில வீட்லயா இருக்கட்டும், வெளியிலயா இருக்கட்டும், எங்கேயோ யாராவது ஒருத்தர் எனிஒன் மேக்கிங் ஃபேஸ் சொல்றாரு, யாராவது ஒரு முகத்தை காட்டினாங்க அப்படின்னா அவருக்கு, ஆனா உண்மை அதுதான், உடம்பு சரியில்லாம இருக்கிறதுனால தான் முகத்தை காட்டுறாங்க. சுகர் கூடி இருந்துச்சுன்னு எங்களை எரிச்சல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, பிபி கூட இருந்துச்சுன்னு எங்களை கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் சயின்டிபிக். இப்போ நம்மளுடைய சாப்பாட்டுக்கும் நம்மளுடைய உடல்ல உள்ள இன்பேலன்ஸுக்கும் நம்மளுடைய குணத்துக்கும் தொடர்பு இருக்கு. அப்ப அங்க இங்க அப்ப அங்க அல்லாஹ் மட்டும் வந்தா தான் நம்ம இருக்க முடியும். என்ன நோயில இருந்தாலும் சரி, அய்யூப் நபி எவ்வளவு பெரிய நோய்வாய்ப்பட்டாரு, ஆனா கடைசி வரைக்கும் அவர் நம்பிக்கை இழக்கல. அல்லாஹ் அவரை காப்பாத்தி நிறைய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறார்ல. அது யாரு? அது யூனுஸ், அது ஜோனா, அதுவும் அவரு தான், அவரும் அப்படிதான். அதாவது அதனால யாராவது நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்த முகத்தை காட்டினாலோ இல்ல எரிச்சல் பட்டாலோ நம்மளை திட்டினாலோ
நாம எப்படி நினைக்கணும் அப்படின்னா அதுதான் அல்லாஹ் கற்றுத்தர்றது. அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆனை நம்பணும் அப்படின்னு சொன்னா அதை வந்து நேர்மறையா எடுத்துட்டு, ஏதோ உடம்பு சரியில்லை அவருக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணலாம். அவருக்காக இப்ப எப்படி இருக்கும் உறவு முறை எப்படி இருக்கும் பாருங்க. இப்போ இப்படி எடுத்துட்டு போனோம்னா அவர் பேசலாம் கூட நம்ம பேசுவோம், வெறுப்பு வராது நம்ம மனசுல. இது அப்படி இல்லை. பாரு, நான் ஒரு இவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கிறேன், என்னை பார்க்கல, கேட்கல, என்னை மதிக்கல, இல்ல என் பேச்ச ஒரு பொருட்டா நினைக்கல, இப்படி பல விஷயங்களுக்கு யாராவது நம்ம புறக்கணிக்கப்படுகிறோம் என்றால், புறக்கணிக்கப்படுறவங்க யார் புறக்கணிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஏதோ வியாதி அப்படின்னு நினைச்சுக்க வேண்டும். அடுத்தது, நம்ம வந்து ஒரு விஷயம் ஏதாவது ஒரு காரியமா இருந்தா என்ன சொல்றாங்க, 3:159 3வது அத்தியாயத்தின் 150 கடவுள் அதாவது அதுலயும் பாருங்க, தூதரின் இறக்க குணம் தான் சப்டைட்டில். கடவுளிடமிருந்து உள்ள கருணையினால் தான் அவர்கள் வாழ் இரக்கமுள்ளவராக நீர் ஆகினீர். இப்ப நான் சொன்னல, இந்த சம்பவத்துக்கு பொருத்தமா இருக்கா இல்லையா? யாராவது ஒருத்தர் நம்ம இறக்கம் காட்டணும்னா அங்க அல்லாஹ் கொண்டு வரணும், அல்லாஹ் மட்டும் வரணும். அல்லாஹ் நமக்கு வழிகாட்டுறாங்க, அல்லாஹ் கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னு வந்தாதான் நம்ம யாரு சொன்னாலும் கேட்க மாட்டோம். ஆனா அல்லாஹ் சொன்னா கேட்டுருவோம், உறுதியான நம்பிக்கை இருந்தா. கடவுளிடமிருந்து கருணையினால் தான் அவர்பால் இரக்கமுள்ளவராக நீர் ஆகினீர். நீர் முரட்டத்தனமாகவும் அற்பத்தனமான உள்ளத்துடன் இருந்திருந்தால் அவர்கள் உம்மை கைவிட்டிருப்பார்கள். அதனால் நீர் அவர்களை பிழை பொறுத்திட வேண்டும். இது இந்த குணம் நம்மள்ட்ட வரணும். அற்பத்தனமா இல்லாம அப்படி இருந்தா கைவிட்டு இருப்பாங்க. இதைத்தான் நம்ம வந்து மற்றவங்களுக்கு செஞ்சு காமிச்சு உபதேசிக்கிறது. 103வது அத்தியாயத்தில் எல்லாம் சொல்ற மாதிரி, வல்லசிர் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், அந்த அத்தியாயத்துல சொல்ற மாதிரி சத்தியத்தை கொண்டும் பொறுமையை கொண்டும் ஒருவருக்கொருவர் செய்து காண்பித்து எக்ஸாக்ட் ஒன்னு சொல்ற ரோல் மாடலா இருங்க. மேலும் அவர்களுக்காக பாவ மன்னிப்பை கேட்பீராக, மேலும் அவர்களை கலந்து ஆலோசிப்பீராக, மேலும் நீர் ஒரு முடிவு செய்து விட்டுடன் உங்களுடைய திட்டத்தை செயல்படுத்துவீராக. அதாவது கலந்து ஆலோசனை பண்றது, ஒரு விஷயம் நடத்துறோம், நம்ம வந்து கலந்து ஆலோசனை பண்ணி ஒரு முடிவு எடுக்கிறோம். யாரோ சம்டைம்ஸ் லேட்டர் வந்து அதெல்லாம் சரியா வராதுங்க அப்படின்னு சொன்னா நம்ம என்ன நிலைக்கு போயிடுறோம்? ஓ, இவர் சொல்றது கரெக்டா இருக்குமோ, செய்தா இப்படிதான் வருவான் உள்ள, இப்படி கரெக்டா இருக்குமோ அப்படின்னு மனசு தோணும். ஆனா இவ்வளவு பேரு அல்லாஹ் சொன்ன வழிகாட்டுதல் படி ஒரு விஷயத்த கலந்து பேசி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. எப்படி இருக்கும் பாருங்க. அதை மாத்தினா நம்ம வந்து எதுல கை வைக்கிறோம்? அல்லாஹ்வுடைய முடிவுல கை. நம்ம முடிவு கிடையாது, புரியுதா? கலந்து ஆலோசனை பண்ணி ஒரு முடிவு எடுத்து அந்த சிஸ்டத்தை செயல்படுத்துங்கன்னு சொல்லிட்டாரு. நடுவில் வந்துட்டு ஏதாவது சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. வேணும்னா எல்லாரும் கலந்து ஆலோசனை பண்ணி முடிவு எடுக்கலாம். திருப்பி அதுல ஏதாவது இடர்பாடு வருது. இதெல்லாம் எதுக்குன்னா, நம்ம அல்லாஹ் கற்று தந்துட்டார், அல்லாஹ் தான் வழிகாட்டுறாங்க, அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் படிதான் நம்ம நடக்கிறோம் அப்படின்னா நம்ம இடமே கொடுக்க மாட்டாங்க. அப்படியே வாங்க திருப்பி வேணா உட்காந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவா ஒரு விஷயம் இப்ப இது வீட்டுல நடக்குது, வீட்டுல ஒரு முடிவு எடுத்துருவோம், ஒருத்தர் மட்டும் ஏத்துக்க மாட்டாரு. அப்ப என்ன பண்ணுவோம்? அது அவன் ஒத்துக்கல, அதுக்காக நம்ம மாத்த முடியுமா? 10 பேர் 4-5 பேர் சேர்ந்து எடுத்த முடிவை ஒருத்தர் வந்து எப்படி மாத்த முடியும்? அப்ப அல்லாஹ்ட்ட நம்ம இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை அப்படிதான் சொல்லலாம். அல்லாஹ்ட்ட தான் திருப்பி பாவ மன்னிப்பு கேட்கணும். அதான் சொல்ல வர, உங்களுடைய இரட்சகரின் கருணையால் தன்னுடைய தனிப்பெண்பாக விதித்துக் கொண்டார். எவர் அறியாமையின் காரணத்தினால் உங்களை எவரேனும் வரம்பு மீறலை புரிந்துவிட்டு, இப்ப இந்த ஒரு சம்பவம் நடக்குது, நம்ம வரம்பு மீறிடுறோம், என்ன சொல்றாரு? மன்னிப்பு கேட்க சொல்றாரு, சீர்திருந்திக்கிங்க அப்படின்னு சொல்றாரு. பாவத்திற்காக அவர் சீர்திருத்திக் கொண்டால் அவர் பாவங்களை மன்னிப்பார் மிக்க கருணையால். கன்சல்டேஷன் ஒரு தனி அத்தியாயமே இருக்கா இல்லையா? அஷூரா அப்படின்னு ஒரு அத்தியாயமே இருக்கு. அப்போ எந்த விஷயமா இருந்தாலும், வீட்டுல உள்ள தினசரி விஷயங்களா இருக்கட்டும், ஒரு வருஷத்துக்கான செய்யக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், ஏதாவது ஒரு திட்டமா இருக்கட்டும், ஒரு திருமணமா இருக்கட்டும், இல்ல ஒரு வீடு வாங்குறதா இருக்கட்டும், இல்ல ஏதாவது எந்த விஷயமா இருக்கட்டும், கன்சல்டேஷன் சொல்றது எதுக்கு? அங்கதான் அல்லாஹ்வுடைய கருணையை நம்ம பார்க்க முடியும். நமக்கு தெரியாத யோசனையை ஒருத்தர் சொல்வார், நமக்கு தெரியாத வழிமுறையை ஒருத்தர் சொல்லி காட்டுவார். இது ஒரு உதாரணம். 3வதா ஒரு உதாரணம், கடைசியா முடிச்சிடுறேன். சமீபத்தில் ஒரு செய்தி, கன்னியாகுமரியில வந்து ஒரு 90 வயது முதியவர் வந்து தன்னுடைய மனைவியை கழுத்தறுத்து கொலை பண்ணியிருப்பார். எத்தனை பேர் அந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னு தெரியல. அது ஏன்னா அவங்க மனைவி ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்காங்க, இவரால் பார்க்க முடியல, அதனால அவர் பண்ணிட்டேன்னு சொல்றாரு. அவங்க பிள்ளைங்களாம் வந்து அழுகுறாங்க. ஆனா ரியலா என்ன நடக்குது? பிள்ளைங்களாம் இருக்காங்க, யாரும் பார்க்கல. இது வந்து எதுக்கு சொல்றேன்னா, நம்ம வந்து இந்த உணவளிக்கக்கூடிய விஷயம், ஏழைகளுக்கு உணவளிக்கிறது வந்து எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயமா அல்லாஹ் நமக்கு கட்டளை ஏற்று கொடுத்துருக்குறாங்க. தாய் தகப்பனை பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல
அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருக்கு. ரெண்டாவது கட்டளைன்னு சொல்றாரு. லா இலாஹ இல்லல்லாஹ்க்கு அடுத்த கட்டளை என்னன்னா தாய் தகப்பனை ஃபாலோ பண்றதுதான். அதை நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்றோமா, அதை வழிகாட்டுறோமா, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா, அதுக்கு பழக்கப்படுத்துறோமா அப்படிங்கிறத நாம கவனிக்கணும். இதுதான் அர்-ரஹ்மான் அல்லமல் குர்ஆன். அல்லாஹ் குர்ஆனை கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னு நம்ம புரிஞ்சோம்னா சக மனிதர்களோட சமுதாயத்துல பழகும் போது குடும்பத்திலையும் வீட்டிலையும் நமக்குள்ளேயும் இந்த மாதிரி வழிகாட்டுதலை நம்ம பின்பற்றுறோமா இல்லையா, அதுல உறுதியா இருக்கிறோமா இல்லையா. அப்படி இல்லைன்னா, நான் சமீபத்தில் ஒருத்தர் எழுதுனதை படிச்சேன். இந்த மாதிரி நம்மளை சீர்திருத்தணும்னு நினைக்கிறீங்களா, அவங்க மைண்டை செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, ஒரு 10 விஷயம் செய்யுங்க. அதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். அதுல முக்கியமான ஒரு விஷயம், எல்லாத்தையும் சொன்னாலும் பரவாயில்ல. அதாவது ஒரு சந்தேகம் இல்லாத நம்பிக்கையை கடவுள் மீது வைங்க. தாய் தகப்பன் பெரியவர்கள் சொல்றது கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கும். ஆனா 1-2 வாட்டி செஞ்சு பாருங்க. 4 பக்கமாவது தினசரி வாசிங்க. குர்ஆன் சொல்லுதா இல்லையா படிக்க சொல்லி? ஒரு 4 பக்கமாவது சத்தமா வாசிங்க. ஏதாவது ஒரு புக்கை வாசிங்க. நம்மள்ட்ட இருக்கக்கூடிய குர்ஆனை வாசிங்க. நிறைய நேரம் இந்த போனை பார்க்காதீங்க. நமக்கு கீழே இருப்ப லட்சக்கணக்கான மக்களை பற்றி ஒரு 5 நிமிஷமாவது எண்ணி பாருங்கள். வாரத்துல ஒரு நாள் ஓய்வு இருக்குன்னா அதை வீண் பொழுது போக்காம ஏதாவது படிக்கிறதுக்கு உபயோகப்படுத்துங்க. எல்லாம் கற்றுக்கொள்ளுங்க சொல்றாரு இல்லையா, அதை உபயோகப்படுத்துங்க. கொஞ்சம் வேர்வை வர்ற மாதிரி தினசரி ஏதாவது வேலை செய்யுங்க. நடங்க, உடற்பயிற்சி பண்ணுங்க, வேலை செய்யுங்க. வேர்வை வந்தா மட்டுமே தான் நல்ல தூக்கம் வருமா. நல்ல தூக்கம் வந்தா தான் தேவையில்லாத சிந்தனை வருமா. இது வராதான். உடம்புல இருந்து வேர்வை போகலன்னா தூக்க குறைபாடு வரும், தேவையில்லாத சிந்தனை வரும். ராத்திரி இரவு 9 மணி இரவு அல்லாஹ் ஓய்வு எடுப்பதற்காகவும் அல்லாஹ்வை தியானிக்கிறதாக தான் அல்லாஹ் படைச்சிருக்காங்க. பகல் முழுவதும் உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கு. நம்ம தலைமாத்தி செய்யக்கூடாது. பகல் ராத்திரி கூட வேலை செஞ்சுட்டு பகல்ல தூங்கிட்டு இருக்கக்கூடாது. அதனால இரவுல வீட்டுல தங்குங்க. வெளியில போய் தங்குறதுல தான் எல்லாமே ஆரம்பிக்குது தப்பு தவறுன்னு அப்படின்னு. வீட்டில் உள்ளவங்க யார்கிட்டையாவது தினசரி ஒரு 10 நிமிஷமாவது பேசிக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்றாரு. 10ஆவதா இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன். அதாவது அன்றாடம் நடக்கக்கூடிய விஷயங்களை, இது நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, பேனாவின் மூலம் அவர் கற்றுக் கொடுத்தார், பேனாவின் சாதத்தின் மூலம் கற்றுக் கொடுக்கிறார், அதுக்காக தான் இது சொல்றேன். அதாவது அன்றாடம் நடந்த விஷயங்களை இப்பெல்லாம் யாருமே எழுதுறதே இல்லை. முன்னெல்லாம் கடிதம் எழுதுவோம், ஏதாவது கணக்கு எழுதி வைப்போம் வீட்டுல. இப்ப எல்லாம் போன்ல வந்துச்சு, பேசி வாட்ஸ்அப்ல ஏதாவது எல்லாம் அனுப்பி விட்டுறோம், வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி விட்டுறோம். அதுக்காக கொஞ்சம் மாறுதலுக்காக இதை பண்ணி பார்க்கலாம். நம்ம நடந்த விஷயங்களே ஒரு நாள் பூரா நடக்குது இல்லையா, இரவோ மறுநாள் காலையிலேயோ விருப்பு வெறுப்பு இல்லாமல் என்ன நடந்துச்சோ கொஞ்சம் எழுதி பாருங்க. அப்போ ஒரு நோட்லயோ டைரியிலயோ எழுதுங்க. நம்ம என்ன செஞ்சோம், எப்படி செய்து இருக்க கூடாது, இப்படி செஞ்சிருக்க கூடாது, அது எழுதுங்க. என்ன பேசணும், எப்படி ஒருத்தரை வரவேற்றோம், வந்தவர் இல்ல நாம் சந்தித்தவர் சொன்னது நியாயமா இல்லையா, அவர் சொன்னது நியாயமா இல்லையா, எது நாம செஞ்ச தவறு என்ன, திருத்திக் கொள்ள வேண்டிய தவறு எது, இப்படி அலசி கொஞ்சம் ஆராயுங்க. டெய்லி ஞாபகம் இருக்கிறத, இனி இப்படி செய்ய மாட்டேன், இல்லை இப்படி நீ பேச மாட்டேன், நடந்துக்கிற மாட்டேன் அப்படின்னு முதல் நாள் பாடம், இப்படிலாம் செய்ய மாட்டேன், இனிமே பாட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இப்படிலாம் நான் செய்யக்கூடாது, இப்படிலாம் செய்ய மாட்டேங்கிறத தனியாக எழுதிக்கிறேங்க. நீ இப்படி நான் பேச மாட்டேன், கோவப்பட மாட்டேன், இங்க வந்தவங்களை நல்லா வரவேற்பேன் இப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருங்க. இப்படி தினந்தோறும் எழுதி வந்தா ஒரு 30-40 நாள்ல உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 பாடமாவது கிடைக்கும். இதை தனி தாள்ல குறிச்சு வைங்க, அதை மனப்பாடம் பண்ணுங்க. ஆள் மனசுல போய் அது உட்காரும். அப்போ எது செய்யக்கூடாது, எது தவறு என என்பதையெல்லாம் நினைவுக்கு வரும்போது அவற்றை மீண்டும் மீண்டும் செய்ய மாட்டோம். தவறு இல்லாத வாழ்க்கை தாங்க மகிழ்ச்சியை கொடுக்கும். நம்ம குற்ற உணர்வு இல்லாத வாழ்க்கை வாழணும் அப்படின்னா அதுக்கு நம்மளை பழக்கப்படுத்தணும். கொஞ்சம் எழுதுங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்றேன். எழுதி பழகும் போது கொஞ்சம் ஞாபகத்தில் இருக்கும். அதைத்தான் எல்லாம் சொல்றாங்களோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய கிருபையில பேனாவின் சாதனத்தின் மூலம் கற்றுக் கொடுக்கிறாருன்னு சொல்றாரு இல்லையா, அவங்க கொஞ்சம் எழுதி பார்த்தா மைண்ட்ல பதியக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நம்ம சின்ன படிக்கும் போதே அதை படிச்சு பண்ணியிருக்கோம். யாராவது தப்பு பண்ணா கூட 3 வாட்டி எழுதிட்டு வா, 10 வாட்டி எழுதிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்குன்னா மனசுல பதியறதுக்கு. அந்த மாதிரி விஷயத்த நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் கற்றுத்தர போதுமானவர் அல்லாஹ்வாக இருக்கிறார். நிச்சயமா தொடர்ந்து சரணடைதல் மார்க்கத்திலேயே இருந்து அல்லாஹ் மட்டுங்கிற அடிப்படையிலேயே நாம் சரணடைந்தவர்களாகவே வர்ணிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன். அக்கீம் சலாம்.